Hello all. So I'm back with a new video. So எங்க போயிட்டு so வழக்கம் போல I'm ironing because எங்க சித்தி வீட்டுக்கு போறோம் நாங்க லீவுக்கு. ஸோ ஹாப்பியா இருக்கு எனக்கு. ஆனா இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, நான் மட்டும்தான் அயன் பண்றேன். எனக்கு அயன் பண்றதே பிடிக்காது. ஆனா வேற வழி இல்ல, இன்னைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால நான் மட்டும்தான் அயன் பண்ணி ஆகணும். அதனால கொஞ்சம் சேடா இருக்கு. ஓகேவா? சோ நாளைக்கு நான் உங்களை புது இடத்துல இருந்து பார்ப்பேன். என்ன நினைச்சேன் அப்படின்னா, நியூ இயர் வர போகுது இல்லையா? ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் 2025 அப்படின்னு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நான் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டா, ஃபர்ஸ்ட் சேலஞ்சே வந்து நான் தான். ஏன்னா ஒரு சில நேரம் அப்படியே நான் அவ்வளவுதான், நான் வந்து அப்படியே பெரிய யூடியூபர் ஆக போற மாதிரி நானே கனவு கண்டுட்டு நிறைய வீடியோஸா நான் எடுத்து வைப்பேன். அது எப்ப எடிட்டுக்கு வந்து உட்காரோன்னே வந்து என்னாலே சொல்ல முடியாது. இன்னொரு சில நேரம் எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, எனக்கு வீடியோ எடுக்கவே டக்குன்னு பிடிக்காது. பிரணயா இருக்காரையா, பிரணயா வந்து எனக்கு இன்ஸ்டால 100 ரீல் ஐடியா அனுப்புவா. 100 அனுப்பி இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண, அட்லீஸ்ட் டே இன் மை லைஃப்னு ஒரு ஷார்ட்ஸாவது போடு அப்படின்னு சொல்லுவா. ஆனா அது எனக்கு வராது அப்படின்றத விட எனக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த சோம்பேறித்தனத்தை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்சஸ் மீ, நான் மட்டுமே. செகண்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நான் ஒரு வீட்டுக்கு போறேன் இல்லையா, எங்க சித்தி அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுல நான் யூடியூப் வச்சிருக்கேன்னா யாருக்குமே தெரியாது. நான் சேனல் வச்சிருக்கதே என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என் அம்மா அப்பா அக்காவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்க முன்னாடி நான் வந்து ஷூட் பண்ணுவேன். அது வந்து செகண்ட் சேலஞ்ச். ஸோ அது வந்து இப்போ ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. யாருனாலும் எங்க பார்த்தாலும் ஃபோன் எடுத்துட்டு, சோசியல் மீடியா இருக்கோ இல்லையோ, யூடியூப் இருக்கோ இல்லையோ, எல்லாரும் நிறைய ஷூட் பண்றாங்க. ஸோ அது வந்து நான் ஏற்கனவே பண்ணுவேன். எதையாவது நான் யூடியூப்லாம் இது பண்ண முன்னாடியும் சும்மா எதாவது எடிட் பண்ணி, பர்த்டேக்கு எடிட் பண்றது, இதெல்லாம் சும்மா சும்மா எதாவது எடிட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ சின்ன சின்னதாகும், அடிக்கடினா இல்லை. ஏன்னா எங்க அக்கா பார்த்தா சிரிப்பா, பொய் சொல்றியா அப்படின்னு. அதனால ஏதாவது சின்ன சின்னதா இது பண்ணி வச்சிருக்கேன். அது ஒண்ணு. ஓகேவா? தட்ஸ் த செகண்ட் சேலஞ்ச். தேர்ட் சேலஞ்சஸ் ஸ்டோரேஜ். 7 நாள் நான் வந்து அதை ஷூட் பண்ணி அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து அதை நான் எடிட் பண்ணி அது ஒரு 6-7-8 ஜிபி வரும்போது அதை இது பண்றதுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும். ஸ்டோரேஜ் இஸ் தி தேர்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். சரியா? ஸோ தட்ஸ் த வீடியோ. அதுக்கப்புறம் இன்னும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த கபில் சர்மா ஷோ தெரியுமா? ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கபில் சர்மா ஷோ. அது பார்க்கும்போதுதான் ஒரு நிமிஷம் இதெல்லாம் நல்லா இதா இருக்கா நான் பார்த்துட்டேன். ஓகே வெயிட். ஓகே நல்லாதான் இருக்கு ஃப்ரெண்ட், பார்த்தாச்சு. சுத்தி சுத்தி சரணமையப்பா சரணமையப்பா அப்படின்னு எல்லாரும் மாலை போட்டு போறாங்க. அதனால நிறைய கன்னி பூஜை போல நடந்துனே இருக்கு அது வாட்டுக்க. இப்ப இந்த ஆடியோ கூட நான் என்ன பண்ணுவேன்னா, ஆடியோ என்ஹான்ஸ் பண்ணி பண்ணணும். ஏன்னா என்கிட்ட மைக் இல்ல, நான் மைக் வாங்கணும் வேணும். சரியா? அதுக்கு என்னன்னா எங்க அக்காட்ட கேட்டிருக்கேன். எங்க அக்கா வந்து ஆமா நான் வந்து இது வந்து உருப்படியா பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சுன்னா அவளே எனக்கு வாங்கி தருவா. சோ அந்த நம்பிக்கை வர்ற மாதிரி நான் வந்து இதுல கன்சிஸ்டன்டா இருக்கணும். அதான் வந்து பெரிய விஷயம். சரியா? அம்மா வந்தாங்க உள்ள. எங்க அம்மா வந்துட்டு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொன்னாங்க. நீ எல்லா ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணாத, நம்ம சித்தி வீட்டுக்கு தானே போறோம், அங்க போய் தேவையானதப்ப எல்லாத்தையும் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஓ மை காட், அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அந்த அயன் பண்ணி கொண்டு போய் அந்த ட்ரெஸ் திருப்பி எடுக்கும் போது அது சுருங்கலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனசே ஒரு மாதிரி ஓகேவா? சரி, ஏமா சொல்லிட்டு இருந்தேன் நானு. இன்னொன்னு, எங்க அம்மா உள்ள வந்து உட்கார்ந்தாங்க. நான் வந்துட்டு அம்மா கொஞ்சம் பிரைவேட் ஸ்பேஸ் வேணும், நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னு. எங்க அம்மா என்னது பிரைவேட் ஸ்பேஸா அப்படின்னாங்க. கரெக்ட்ல பிரைவேட் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து இந்தியன் ஹோம்ஸ்ல கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாதது. பட் எனிவே அவங்க வந்து சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க.
பிரைவேட் ஸ்பேஸ்னாதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் ஃபர்ஸ்ட் வாரணமாயிரு பார்க்கும்போது அந்த அப்பா சூர்யா வந்து குழந்தை சூர்யா ரூம்குள்ள வரும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா ரூம நாக் பண்ணிட்டு உள்ள வருவாரு. எனக்கு உடனே ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்ன புது பழக்கம், பையனோட ரூம்குள்ள போகும்போது கதை தட்டி போறது. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் கேட்டாங்க ஏன் கதை மூடிட்டு உட்காந்துருக்கேன்னு தான் கேட்பாங்க. அப்படிங்கும்போது ஏன் நீங்க கதை தட்டு போறீங்க அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் தான் இப்பதான் வந்து புரியுது அது வந்து என்ன அப்படின்ட்டு. எங்க ஹாஸ்டல்ல எல்லாம் எங்க வார்டன் மேம் எல்லாம் வந்து நாக் பண்ணாம உள்ள வரவே மாட்டாங்க. நாக் பண்ணி வெயிட் பண்ணி நாங்க கதை திறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உள்ள வருவாங்க. அது வந்து தேவையில்லை. நான் வந்து வார்டன், அதனால நான் வந்து டே இப்படி உள்ள வருவேன் நானு அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனா எங்க வார்டன் ஷீ இஸ் சோ ஸ்வீட். ஓகே, that's a good habit to learn from my warden man. என்னமோ சொல்ல வந்து எங்கேயோ போய் எதையோ பண்றேன் நானு. கபில் சர்மா ஷோ இருக்கு இல்லையா, அந்த ஷோ வந்து நான் முழுசாலாம் பார்க்க மாட்டேன். அவ்வளவு ஒன்றும் தெரியல, எனக்கு பிடிக்காது. நான் ஏன் பிடிக்காதுன்னு சொல்றேன், பார்த்தது இல்ல. ஓகேவா? சோ அப்ப அதுல ஒரு ரீல்ஸ்ல ஒண்ணு பாத்துட்டு இருந்தேன். பிரியங்கா சோப்ரா அவங்க இருந்தாங்க. அவங்க சொல்லும் போதுதான் சொன்னாங்க அவங்களோட ஒரு கர்வா சவுத் வந்து அவங்க எப்படி கொண்டாடினாங்க அப்படின்ட்டு. அது வந்து தெரியும் இல்லையா, நார்த் சைடு ஹஸ்பண்ட்காக விரதம் இருப்பாங்க. இந்த கண்பி சும்மா தேட பூரி வரிலை அந்த பாட்டுல கூட ஜல்லடைய வச்சு இப்படிலாம் பாப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அதான் கர்வா சவுத். சோ அந்த கர்வா சவுத்த முடிக்கும் போகும்போது நிலாவை பார்த்துட்டு, நிலாக்கா ஹஸ்பண்டுக்கான்னு தெரியல, யாருக்கோ ஒருத்தருக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாலை குடிச்சிட்டு அதை வந்து முடிப்பாங்க. அந்த விரதத்தை பண்றது வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஒய்ஃப்காக. ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட்ன்றவன் வந்து நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சா, ஒரு நாள் வந்து அவங்களுக்கு அவர் சம்திங் கான்சர்ட்ல இருந்தாராம். அதனால வந்து லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கிளவுடியா இருந்துச்சு, மூணே வந்து தெரியல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க, நைட்டும் ரொம்ப லேட் ஆயிட்டே போயிருக்கு. ஏன்னா மூணை பார்த்துதான் வந்து அவங்க அந்த விரதத்தை முடிச்சு அன்னைக்கான ஃபர்ஸ்ட் மீல் வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ அவர் என்ன பண்ணிருக்காரு, உடனே வந்து பிரியங்கா சோப்ராவை பிளைட்ல கூட்டிட்டு போய் கிளவுட்ஸுக்கு மேல கூட்டிட்டு போய் அந்த மூணை காமிச்சு அந்த இடத்துல அவங்க வந்து விரதத்தை முடிச்சிருக்காங்க. அப்ப தோணுச்சு எனக்கு, பண்ணலாம், இவருக்காக வந்து கர்வா சௌத் இருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. சோ இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இட்ஸ் டைம் ஃபார் கேர்ள்ஸ் டு செட் தேர் பார்ஸ் ஹையஸ்ட். ஓகேவா? அங்கெல்லாம் இருக்காது பாரு. அதான் எங்க அம்மா அப்பாட்ட இன்னைக்கு மத்தியானம் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், பாத்தீங்களாமா நம்ம நாடும் இல்ல, நம்ம கலாச்சாரம் தெரியாது, அந்த அக்காவை விட அந்த அண்ணா 10 வயசு கம்மி, ஆனா நடக்குதுல அதான் என்னது மேஜிக். சோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கர்வா சௌத் பண்ணலாம். நான் நினைச்சேன் பிரியங்கா சோப்ரா கர்வா சௌத் தான் பண்றாங்களா அப்படின்னு. தப்பு, நிஜோனஸ்கா பண்ணலாம், தப்பே இல்லை. சோ கேர்ள்ஸ், இட்ஸ் ஹை டைம் டு செட் யுவர் பார் ஹை. ஓகே, தி ஹை. அவ்வளவுதான் இன்னைக்கு. ஓகே, பாய். இதுக்கு மேல நான் கீழே போனேன்னா எங்க அம்மா வந்து அவ்வளவுதான். சோ பாய்.
going to buy cake for my brother. His birthday is today, which is of 26th of December. He's a tsunami baby. ஆமாம், சுனாமி வந்தப்போ பிறந்தவன் அவன். ஸோ we're gonna buy cake. Happy birthday. Hi. என்னம்மா வண்டி Bye bye. இந்த வச்ச சித்தி, இந்த பாத்திரம் கை முடிச்சேத்தி இந்த வச்ச. And then this is banana bread and this is pudding cake. Okay, let me taste. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா. புட்டிங் கேக் இஸ் நார்மல், இவ்வளோ நல்லா இல்லை. பனானா பிரெட் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது உளுந்தூர்பேட்டையை தாண்டி எங்கேயா போகிறீங்க அப்படின்னா உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் ஷானு அப்படின்னு ஒரு பேக்கரி இருக்கும். இங்கே பனானா பிரெட் டீசெண்டாக இருக்குது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அங்கே மட்டும் தான் போனேன், அப்போ அதை மட்டும் தான் சொல்ல முடியும். இது வந்து ஐ டோன்ட் லைக் இட்.